என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சங்கடகரா சதுர்த்தி. குரு வாரத்தில் நமக்கு சங்கடகரா சதுர்த்தி, அதாவது வியாழக்கிழமையில வர்ற சங்கடகரா சதுர்த்தி ரொம்ப விசேஷமான சதுர்த்தி. இந்த சதுர்த்தியை எந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சால் நமக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் பார்க்கலாமா? திருமண தடை நிவர்த்தியாக நல்ல வரன் கிட்ட, திருமணமாய் சந்தான பாக்கியம் இல்லாம இருக்காங்களோ குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய குழந்தைங்க உங்க பேச்சை கேட்கலையா, இந்த வழிபாடு செய்யுங்க. இந்த நேரத்தில் சொல்றேன், கண்டிப்பாக உங்க பேச்சை மதிப்பாங்க, உங்க பேச்சை கேட்பாங்க. குடும்பத்தில் எப்பயுமே சண்டை சச்சரவா இருக்குங்க, இந்த வழிபாடு செய்யுங்க. சண்டை சச்சரவுக்கு இடம் இல்லாம போயிடும். திருஷ்டி தோஷம் நிவர்த்தி ஆகும். அடிக்கடி அடிபட்டுக்கிட்டே இருக்குங்க, ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்குங்க. இந்த வழிபாடு செய்யுங்க. இந்த நேரத்துல சொல்றேன். தொழிலுங்க, படிச்சுட்டு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஒரு இடமா ஏறி இறங்குற, நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பா கிடைக்கும், நீங்க நினைச்ச மாதிரி கிடைக்கும். அது அரசு வேலையா இருந்தா உடனே கிடைக்கும். நல்ல ஆரோக்கியம், நல்ல ஆயுள் விருத்தியா. ஏன்னா சங்கடகரா சதுர்த்திங்க. சங்கடகர அப்படின்னாலே அனைத்து விதமான சங்கடங்களையும் வேரோடு அறுக்கக்கூடிய நாள் தான் சங்கடகரா சதுர்த்தி. நமக்கு மரத்துடைய கிளையை வெட்டினா போதாது, வேரோடு பிடுங்கணும். அந்த கஷ்டங்கிற மரத்தை வேரோடு, ஆணி வேரோடு பிடுங்கி எரியக்கூடிய அற்புதமான நாள் குருவாரம். 4/6/2026 வியாழக்கிழமை. தவற விடலாமா? இந்த நாளை தவற விடாதீங்க அன்பு உறவுகளை. நான் சொல்ற வழிபாடு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க, செய்யுங்க. விநாயகர் கோயிலுக்கு போங்க, விநாயகர் கோவில்ல போய் இந்த வழிபாடை செஞ்சு பாருங்க, நல்ல பலன் கிட்டும். கடன் பிரச்சனை, கொடுத்த பணம் வரல, என்னவாக இருக்கட்டுமே, தொழில நஷ்டம் இருக்கு, நல்ல லாபம் கிடைக்கணும், இந்த வழிபாடை பண்ணுங்க. ஒவ்வொரு சங்கடகரா சதுர்த்தி நம்ம வீடியோ கொடுக்குறோம். சரி, நமக்கு 4/6/2026 வியாழக்கிழமை சங்கடகரா சதுர்த்தி வந்துருச்சு. என்ன செய்யணும்? குருவாரம் விரதம் இருக்கும். நம்ம சங்கடகரா சதுர்த்திக்கு போய் வழிபாடு செய்ய போறோம், நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா விநாயகர் பெருமானுக்காக விரதம் இருந்தே ஆக வேண்டும். முழுமையான பட்னி இருந்தாலும் விரதம் இருக்க தேவை. நான் எளிமையா சொல்றேன். காலையில, அதாவது 4/6/2026 வியாழக்கிழமை காலம்பரை சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து நீராட வேண்டும். அதன் பிறகு உங்களுடைய பூஜை அறையில விளக்கு கொளுத்தி வச்சுக்கிடுங்க. கண்டிப்பா பூஜை அறை இருந்தா விநாயகர் பெருமானுடைய திருவுருவ படம் இருக்கும், இல்லைன்னா சின்ன விக்கிரகம். எப்படியாவது விநாயகர் பெருமான் இல்லாத பூஜை அறை இருக்காது. விநாயகர் அகவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. புக் இருந்தா படிக்கலாம், இல்லைன்னா இப்பதான் ரெக்கார்டு போட்டாலே கேட்கலாமே, யூடியூப்லாம் வருது. விநாயகர் அகவல் கேளுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. அன்னைக்கு காலையில கோதுமையால் செய்யப்பட்ட ஏதோ ரொட்டியோ தோசையோ எடுத்துக்கலாம், இல்ல பால் பழம் எடுத்துக்கலாம். அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் கோவில் போய் ஒரு வழிபாடு மட்டும், 2 விளக்கு ஏற்றி வழிபாடு மட்டும் செஞ்சுக்கிறோங்க. இது காலை வேலை, முடிஞ்சால் செய்யலாம். இது நம்ம மாலை நேரத்துல தான் வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாடு. ஏன்னா இந்த சதுர்த்தி, சங்கடகரா சதுர்த்தி இருக்கு இல்லையா, இது மாலை நேர வழிபாடு தான் முழுமையான பலனை நமக்கு தரும். அப்ப காலையில நம்ம வீட்டிலேயும் நம்ம இல்லத்திலேயும் பூஜையில வணங்கியாச்சு விநாயகர் பெருமான. டைம் இருந்தா, ஏன்னா பிள்ளையார் எங்க பார்த்தாலும் இருப்பார், போற வழியில கூட முச்சந்தில இருப்பார், வணங்கிட்டு கூட போங்க, உங்களுடைய வேலையை பாருங்க. அதுக்கப்புறம் மதியம் அரிசி உணவு எடுத்துக்கொள்ள கூடாது. பழச்சாறு குடிக்கலாம், இல்லை நான் சொன்னது போல கோதுமை ரொட்டியோ சப்பாத்தியோ இல்லை பிஸ்கட் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். அதன் பிறகு மாலை ஒரு 5:30 மணிக்கு மேல இரவு 9 மணி வரைக்கும் கோவில் கண்டிப்பாக இருக்கும். இந்த வழிபாடு கோயில்ல தான் போய் பண்ணணும். ஒரு தேங்காய் ஒண்ணு வாங்கிக்கிறங்க, நல்ல தேங்காயை வாங்கிக்கிறங்க, நல்ல தனி சலசலன்னு ஆடணும். தேங்காயை வாங்கிக்கிறங்க. வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நுனி வாழை இலை வாங்கிக்கிறங்க. ஒரு 2 பிடி கையில 2 பிடி அரிசி, பச்சரிசி, தேங்காய் எண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெயா இருந்தாலும் சரி, இல்ல தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய், பஞ்சுத்திரி,
கொஞ்சம் குங்குமம் மஞ்சள் கோயிலில் கேட்டால் கூட கொடுப்பாங்க, இல்லை நீங்களே வாங்கிட்டு போங்க. இந்த 5:30 மணிக்கு மேலே இரவு 9 மணிக்குள்ள இந்த வழிபாடை நீங்க செய்யலாம். இதுக்கு இடப்பட்ட நேரங்கள்ல அபிஷேகம் உங்களுடைய கோவில், அதான் நீங்க இருக்கக்கூடிய ஊர்ல பக்கத்துல கோவில்கள்ல அபிஷேகம் நடக்கும். சில கோவில்ல காலையிலையும் பண்ணுவாங்க, மாலை நேரத்திலையும் பண்ணுவாங்க. அப்படி அபிஷேகம் நடக்கும்போது அந்த அபிஷேகத்திற்கான பால், தயிர், இளநீர் அங்க என்ன தேவையோ நீங்க வாங்கி கொடுக்கலாம். அருகம்புல் மாலை கட்டி சாத்தலாம். இல்ல அந்த நேரத்துல மாலை நேரத்துல நடக்குது அப்படின்னா நீங்க அப்படியே மாலை நேரத்துல அப்படி வழிபாடு செஞ்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடையும் நீங்க செய்யலாம். சரி, என்ன செய்யலாம்? அப்ப அந்த வாழை இலையை நுனிய நம்ம கீழே விரிச்சு வச்சு அது மேல அந்த புடி அரிசி என்ன செய்யறோம், ஒரு புடி 2 புடி பக்கத்துல வச்சிடணும் இலைக்கு பக்கத்துல. ஏன்னா ஒரு மூடி தேங்காயை உடைச்சா 2 மூடி தானே வரும். அப்ப தேங்காயை உடைச்சு தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு குடும்பியை பிரிச்சுட்டு அந்த தேங்காவுடைய வாய் நுனி இருக்குல்ல, அதுல ஒரு 5 மஞ்சள் குங்குமம் போட்டுக்கிடுங்க 2 பக்கம். அதை அப்படியே 2 பக்கம் அரிசி வச்சிருக்கோம்ல அதுல அப்படியே நிப்பாட்டுங்க. தேங்காய் அப்படி நிற்கும் இல்லையா, அதுல தேங்காய் எண்ணெயை ஊத்துங்க. தேங்காய் எண்ணெயை ஊத்தி பஞ்சு திரி இடுங்க. இந்த பஞ்சு திரி கிழக்கு நுனியாக இருக்க வேண்டும், கிழக்கு பக்கம் தான் எரியணும். விநாயகர் கிழக்கு பார்த்துருப்பாரு, தெற்கு பார்த்துருக்கலாம். ஆனா உங்களை நீங்க போடக்கூடிய விளக்குடைய தீபம் கிழக்கு நோக்கி எரிய வேண்டும். அப்ப அந்த அரிசி மேல நம்ம தேங்காயை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு என்ன செய்யறோம், விளக்கு கொளுத்தி வைக்கிறோம். அதற்கு பக்கத்துல கொஞ்சம் பூ, 2 பக்கத்துல 2 மூடி பக்கத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வாசனையான மலர்கள் வச்சுக்கிறோம். நல்ல விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணுங்க. விநாயக பெருமானே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனை சொல்லிக்கிறேன், இதான் சங்கல்பம். என்னுடைய பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வை விநாயக பெருமானே. மாதந்தோறும் சங்கடகரா சதுர்த்தியில மறவாமல் இந்த தீபத்தை உனக்காக ஏற்றி வருவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுங்க. விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினா ரொம்ப விசேஷம், அந்த இடமே வாசமா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த வழிபாடை நீங்க செய்யும் போது நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கிறணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பிரார்த்தனையை நல்ல மனசார ஸ்ட்ராங்கா சொல்லுங்க கணபதி கிட்ட. அதுக்கு பிறகு விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் வாங்கியும் சாத்தலாம், இல்ல அருகம்புல் மாலையாகவும் நீங்க அவருக்கு சாத்தலாம். வெள்ளை இருக்கும் பூ அதுல கூட மாலை செஞ்சு கொடுப்பாங்க, அதுவும் ரொம்ப விசேஷம் விநாயகர் பெருமானு. வாழைப்பழம் கோர்த்து மாலை போடலாம், ரொம்ப விசேஷம். தேங்காய் கோர்த்து மாலை போடலாம், ரொம்ப விசேஷம். உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ அங்கே எது போட கொஞ்சம் ஈஸியா இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த விநாயகருக்கு அதை போடுங்க. முடிஞ்சா மோதகம் கொல்கட்டை செஞ்சு கொடுங்க. அவல் பொரி கடலை கலந்து விநாயகர் பெருமானுக்கு வச்சு வர்ற பக்தர்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுங்க. பால் பாயாசம் ரொம்ப விசேஷம். அதிரசம் முறுக்கு செய்ய முடிஞ்சா செஞ்சு கொண்டு போகலாம் அந்த நாள்ல, இல்லைன்னா ரெடிமேடாவே விற்கிறாங்க, வாங்கிட்டு அதிரசம் முறுக்கு கொடுங்க, பிள்ளையாருக்கு கொடுத்து வர்ற பக்தர்களுக்கெல்லாம் விநியோகம் கொடுங்க. இப்படி எல்லாம் செய்யும் போது இந்த குரு பகவானுடைய வாரத்தில் வந்த சங்கடகரா சதுர்த்தி நல்ல பலனை தரும். குருவின் அருள் முழுமையாக கிட்டும், குருவின் அருள் முழுமையாக கிட்டும். விநாயகர் பெருமானுடைய முழு ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூரணமா கிடைச்சிடும். அப்ப நம்முடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். சங்கட கர சதுர்த்தி நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் வேரோடு அறுக்கக்கூடிய நாள் 4/6/2026 சங்கடகரா சதுர்த்தி தவற விடாது. இந்த வழிபாடு செஞ்சு பாருங்க. அந்த விளக்கேற்றி முடிக்கிற மாதிரி விரதம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்க அந்த நாள் இரவு ஏதாவது சாப்பிடுறதா சைவமா சாப்பிட்டுக்கலாம். மறுநாள் உங்களுடைய வழக்கப்படி நீங்க என்ன வேணுமாலும் சாப்பிட்டுக்கலாம். விரதம் என்பது காலையில 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும். நீங்க 6 மணி கண்டிப்பா ஒரு 7 மணி ஆடும், பூஜையெல்லாம் முடிக்க 8 மணியா கூட ஆகலாம். அதற்கு மேலாக விரதங்களை பூர்த்தி நீங்க செஞ்சுக்கலாம். சைவமா தான் சாப்பிடணும் அன்று இரவு, எந்த விரதம் இருந்தாலும் சரி. அன்பு உறவுகளை, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. அன்பு உறவுகளே, அடுத்து இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.